திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியே திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் கூத்தப் பெருமேன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று முதலாம் திருமுறையிலே திருச்சிவபுரம் என்னும் திருத்தலத்தினை சிந்திக்க இருக்கிறோம். மீண்டும் பெருமான் சிவபுரநாதர் அழைக்கிறார். இந்த 112வது பதிகம் இந்த முதலாம் திருமுறையில் 112வது திருப்பதிகம். இதில் 3வது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். திருச்சிற்றம்பலம். பாருங்கள், பாடலை பார்ப்போம். மலைமகள் மருகிட மதகரியை கொலை மல்கே உரி செய்த குழகன் நகர் அலைமல்கு அரிசிலின் அயலே அலைமல்கு அரிசிலின் அதன் அயலே சிலை மல்கு மகிழ் அணி சிவபுரமே என்று பாடுகிறார். மலைமகள் யாரு? மலையரசனுடைய மகள். இமயமலைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இமவான் பெற்ற குலக்கொடி அந்த மலைமகள் யாரு? பார்வதி தேவி. பார்வதி தேவி அஞ்சுமாறு மதம் பொருந்திய யானையை கொல்லுகிறார் நம்பெருமான் சிவபெருமான். பக்கத்திலேயே இடது பாகத்திலேயே இருக்கா இல்லையா அம்பாள். எதிர ஒரு யானை வருது. தாரகாவனுக்கு அனுப்பி அந்த யானையை அடக்கி அதன் தோலை உரித்து மேலே. இதை பார்த்ததுமே மலைமகள் அஞ்சுகிறாளாம். பார்வதி தேவி அஞ்சுமாறு மத கரின யானை, மத கரின மதம் பொருந்திய யானை. அந்த யானையை கொன்று கொலை மல்கே, அதாவது அது அந்த தோலை உரித்து போர்த்த யானையை கொன்றார். அந்த கொன்றதை பார்த்ததுமே மலைமகள் அதிர்ச்சி அடைஞ்சாலாம், அஞ்சினான். அப்படிப்பட்ட குழகனுடைய நகர் எப்படி அலைகள் நிரம்பிய அரசலாற்றில் தண்ணீர் வருகின்ற பொழுது அலை அடிச்சுட்டு வருது. அப்படிப்பட்ட அரசலாற்றின் கரை அருகே விளங்குவதும் மலை போன்ற மதில்கள். மதில்கள்லாம் என்ன சாதாரணமாக இல்லை, மிக உயர்ந்தது. மலை போல மரம். இந்த மலையை அப்படி மதிலை பார்த்தாலே அப்படி மலைத்து போய் நிற்கணும். மலைத்து போய் மலை போன்ற மதில்களை உடையதுமான அந்த சிவபுரம் பெருமான் வீற்றிருக்கிற புறம். மலைமகள் அஞ்ச யானையை உரித்த இறைவன் உடைய இடம் திருச்சிவபுரம். மருகுதல் என்ன? கலங்குதல். அப்படியே நம்ம கலங்கி போயிட்டாங்களாம். உரி செய்தல் அப்படி உரித்தல். குழகன் என்ன பொருள்? உரி செய்த குழகன் இளமைத்தன்மை உடையவன் பொருள். அப்ப இளமையை உடையவன் நம்பெருமான். அவனுக்கு மூப்பே கிடையாது இல்லையா? ஏன்? அவருக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, அதனால மூப்பும் இல்லை. பிறப்பு இறப்பு இல்லாதவன்
பிறப்புன்னு ஒன்று இருந்தால் தானே வளர்ச்சி, அதுக்கு பிறகு முதுமை எல்லாம் வரப்போகுது. அந்த முதுமை மூப்பு இல்லாதவன் அவன் என்றும் இளையோன். முருகப்பெருமானை சொல்லுகின்ற பொழுது நக்கீர பெருமானும் அதை சொல்லுவார், என்றும் இளையாய், என்றும் இளையாய் அழகியாய். அப்போ அப்படிப்பட்ட அருமையான ஒரு திருத்தலம் இந்த குழகன் வீற்றிருக்கிற திருத்தலம். சிவபுரத்தில் உள்ள பெருமையை சொன்னார். அடியார் பெருமக்களே, இந்த பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்வோம். வாருங்கள், இணைந்து பாடி மகிழ்வோம். மலைமகள் மருகிட மதகரியை, மலைமகள் மருகிட மதகரியை கொலை மல்க உரி செய்த குழகனை, குழகன் நகர் அலை மல்கும் அரிசிலில் அதன் அயலே, அயல்னா பக்கம், அரிசிலுடைய பக்கத்தில், அலை மல்கும் அரிசிலன் அதன் அயலே சிலை மல்கு மதிலடி சிவபுரமே. இந்த சிலை என்பது இங்கே மலை, சிலை மல்கு மதில் அணி சிவபுரம்னார். எனவே அடியார் பெருமக்களே, நாமும் திருச்சிவபுரம் செல்வோம். சென்று இந்த பதிகத்தினுடைய பதிகம் முழுமையும் பெருமானுடைய சந்நிதியிலே அமர்ந்து பாடி பேராற்றல் மிக்க பெருமானுடைய அந்த திருச்சிவபுரநாதருடைய பேரருளை பெற்று என்றும் சிவமாக வாழ்வோம். சிவமாக என்ன அப்படின்னா சொல்லுவார்ல, சிவமாக்கி என்னை ஆண்ட, சிவம் ஆக்கி என்னை ஆண்ட அத்தன் சொல்வார் மணிவாசகர் பெறுவார். நம்மை சிவமாக ஆக்குவார், மங்களமாக வாழ வைப்பார். சிவம்னா மங்களம் என்று ஒரு பொருள். ஆக திருச்சிவபுரம் செல்வோம், சிவ சிவ என்று சொல்வோம், நல்ல சிவகதியை அடைவோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அகரூரமந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.